2, 3 நாள் வெளில போயிட்டோம்னாலே வீட்ட திருப்பி செட் பண்ணுறதுக்கு 1 வாரம் பக்கம் ஆயிரும். நேத்திக்கு ஈவினிங் தான் நான் எல்லா வேலையும் முடிச்சேன்னு சொல்லணும். ஃப்ரைடே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, இருக்கிற துணி எல்லாத்தையும் துவைச்சு போட்டு வெயில் வேறு நல்லா அடிச்சிச்சா, எல்லாம் மடிச்சு வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ தான் கிச்சனை காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ தான் நார்மல் ரொட்டீன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் திருப்பியும் நான் அந்த வெந்தய தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிச்சாச்சு. டீ மட்டும் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடியல. ஸோ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் டீ போட்டேன். தர்ணிக்காவும் இன்றைக்கி ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சிருந்தா, ஸோ அவளுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு ஒரு 1/2 கப் டீ குடிச்சிட்டு இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் தான் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான குயிக்கான ஒரு தக்காளி குழம்பு. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்டாக எனக்கு சமையல் செய்யறதுக்கே தோணலை, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை, 1/2 மூடி தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்துக்கனா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தேங்காய் மட்டும் சேர்த்து ஒரு 4 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கல்பாசி வந்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர். அதோட வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அது மட்டும் போட்டாலே போதும். ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து குக்கரில் சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு. லஞ்ச் பாக்ஸ்க்கு இது பணியாரம் தக்காளி குழம்பே தான். குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஹாஃப் டே தானே, அதனால் மத்தியானம் சூடாக வந்து சமையல் பண்ணிக்கலாங்கிறதுனால சிம்பிளாக இதே வந்து அவளுக்கு பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதுவும் காலையில் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம்.